ஹாய், நான் உங்க செல்வகுமார். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து பேச போறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனா ஒரு பேஷண்ட்டை வென்டிலேட்டர்ல போட்டுன்னு சொன்னா அந்த பேஷண்ட்ஸ் எவ்வளவு பதட்டப்படுறாங்க, அதுக்கான காரணம் என்ன, ஏன் நீங்க பதட்டப்படாம இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம லைவா அதை பேசணும். இதுல என்ன பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வென்டிலேட்டர் தேவையில்லை. அதாவது யாருக்கு மூச்சு விடுறது கஷ்டப்படுறாங்களோ, அது கிட்னி ஃபெயிலியரோ, லிவர் ஃபெயிலியரோ, ஹார்ட் ஃபெயிலியரோ, ஆக்சிஜன் லெவல் உடம்புல குறையும். அந்த ஆக்சிஜன் லெவலை குறையிறதுக்கு சரி போனோம்னா மூச்சு விடுற மெஷின்ல வச்சா இருதயமும் லங்ஸும் சீரா இருக்கும், மூளைக்கு ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்கும், ஆக்சிஜன் நல்லா போகும். இந்த வென்டிலேட்டருங்கிறது ஒரு மெடிசன் மாதிரி. இது ஒரு பயப்படுற விஷயம் இல்லை. அதே மாதிரி இதை நம்ம ரொம்ப நாள் வைக்க போறது இல்லை. ஸோ ரெகுலரா ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி, ஒரு டேப்லெட் போடுற மாதிரி தான் ஒரு பேஷண்ட்டுக்கு பிரீதிங் ப்ராப்ளம், ஆக்சிஜன் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா வென்டிலேட்டர்ல போடுறோம். இது பேஷண்ட்டுக்கு கஷ்டப்படாம அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை அவங்களுக்கு தூக்கூசி போட்டு ரிலாக்ஸ்டா வச்சுடுறோம். ஸோ பேசிக்கலி இட் இஸ் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் இஸ் நாட் டு பி வரிட். உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்க வேண்டாம். இது உயிரை காப்பாற்றுற கருவி, ஆபத்துக்கான கருவி கிடையாது. நீங்க வென்டிலேட்டர் தான் இதுதான் அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் சொல்லுங்க. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேங்க்யூ வெரி மச்.